வள்ளல் பெருமான் அதை தான் சொல்றாரு, ஜீவகாரணமே மோட்சவின் மொத புலால் உண்ணாமே. எங்க சுத்த சன்மார்க்கத்துக்கு இப்ப சௌரிமலை போகணும்னு நினைச்சோம். கார்த்திகை மாசம் மாலை போட்டு வர குருசாமி துணை கண்டு அவர் வாதம் நம்பிக்கிட்டு இருமுடியை சுமந்துக்கிட்ட வந்தேனே, குருவனுடைய ஆசீர்வாதம், தாய் தந்த ஆசீர்வாதத்தோட மாலை போடுறோம். எங்களுக்கு வள்ளல் பெருமானுங்க முழுக்க ஒழுக்க நெறி தான் வள்ளலார் ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தை உடைச்சு பார்த்தா என்ன தெரியும், ஜீவகாரணம் தெரியும். இதுதான் வள்ளல் பெருமான் அழகாக எங்களுக்கு போதிக்கின்ற ஒரு ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தில் ஜீவகாரணம் இருந்தால் நமக்கு பிற உயரத்தில் காரணம் இயற்கையிலே வரணும். இயற்கையிலே நமக்கு அந்த உணர்வு. இப்போ பிறப்பாடுடைய துன்பத்தை தன் துன்பம் என்று சொன்னால் தான் வள்ளலார் சொல்லார், உலகினில் உயிர்களுக்கு ஊறும் இடையூறெல்லாம் விலகினி அடைந்து விளக்குக மகிழ்க. ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சி என்ன இருக்குது? ஒரு கோடி ரூபா லாட்ரி சீட்டு அடைச்சோன்னா எல்லாம் நான் எம்எல்ஏ ஆகிட்டேன், எம்பி ஆகிட்டேன், மினிஸ்டர் ஆகிட்டேன், அந்த சந்தோஷத்தை விட வள்ளலார் சொல்லுடைய மகிழ்ச்சி உலகினில் உயிர்களுக்கு ஊறும் இடையூறெல்லாம் விலகினி அடைந்து விளக்குக மகிழ்க, சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமனாக ஓங்குக என்றனை, போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கி அருள் பெருஞ்ச என்பார் வள்ளல் பெருமான். அதுதான் சந்தோஷம், அதான் வீடு பேருங்கிறார். ஒரு உயிர் கஷ்டப்பட அந்த கஷ்டத்தை போய் நீ தீர்த்தை, அதான் உனக்குடைய மகிழ்ச்சி. அதனால் உலகின் உயிர்கள்லாம் அந்த சந்தோஷமா இருக்கணும். அவங்களுக்கு பிறருடைய கஷ்டத்தை ஓடி போய் நீ ஜீவகாரணத்தோடு அவங்களுக்கு உபகாரம் செய். இதுதான் சுத்த சன்மார்க்க சுகநிலை. சுத்த சன்மார்க்க சுகநிலை என்பது பக்தி மார்க்கத்தில் வேற நிலை, ஆன்மீகத்தில் வேற நிலை, சுத்த சன்மார்க்க வள்ளலார் காட்டிய அருணறியில் வேற நிலை. அது ஜீவகாரண்யம்.